மகாவிஷ்ணுடைய சர்ச்சை பேச்சுக்கு அவர் தரப்பாக மன்னிப்பு கோருவதாக அவருடைய ஆதரவாளர் சென்னை விமான நிலையத்தில் செய்தியாளர் சந்திப்பின் போது பேசிய காட்சிகளை பார்த்தோம். கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் கோகுல் இணைகிறார். கோகுல், நீங்க தொடரா. ஆஸ்திரேலியாவிலிருந்து வந்த மகாவிஷ்ணுவை தற்பொழுது விமான நிலையத்தில் வைத்து காவல்துறை கைது செய்திருக்கிறார்கள். குறிப்பாக சர்ச்சைக்குரிய வகையில் பேசியதாக அவர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டு இது குறித்து உரிய விளக்கம் அளிப்பதாக தெரிவித்த நிலையில அவர் கைது செய்யப்பட்டிருக்கார். கைது செய்யப்பட்ட மகாவிஷ்ணுவிடம் தொடர்ந்து சென்னை தெற்கு இணை ஆணையர் சிபி சக்கரவர்த்தி மற்றும் துணை ஆணையர் உள்ளிட்ட காவல்துறை அடங்கிய குழுவினர் விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். தொடர்ந்து இந்த விசாரணைக்கு பின்னர் அடுத்த கட்டமாக காவல்துறை நடவடிக்கை இருக்கும். குறிப்பாக என்னென்ன பிரிவின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது என்ற அடிப்படையில் அவர் மீது அடுத்த கட்ட நடவடிக்கை இருப்பதற்கான வாய்ப்பு இருப்பதாக காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கு. தன் மீது ஒரு குற்றச்சாட்டு வைக்கப்படுகிறது, அதற்கு விளக்கம் அளிக்கக்கூடிய இடத்துல நான் இருக்கிறேன், செய்தியாளர்களை சந்திக்க போகிறேன், விளக்கம் கொடுக்க போகிறேன் அப்படின்ற விஷயங்களை மகாவிஷ்ணு வீடியோல தெரிவிச்சிருந்தார். செய்தியாளர் சந்திப்புக்கு முன்பாக தனிப்படை கைது செய்திருக்கிறது. தற்போது ரகசிய இடத்துல விசாரணை நடைபெறுவதா சொல்லியிருக்கிறீங்க. போலீசாருடைய இந்த அணுகுமுறை எப்படி பார்ப்பது? அடுத்த கட்ட நடவடிக்கை என்னவாக இருக்கும் கோகுல்? நிச்சயமா காவல்துறையுடைய அடுத்த கட்ட நடவடிக்கை என்பது இந்த வழக்கை பொறுத்தளவு ஏற்கனவே அவர் உரிய விளக்கம் அளிப்பதாகவும் காவல்துறையுடைய விசாரணைக்கு முழு ஒத்துழைப்பு அளிப்பதாகவும் தெரிவித்த நிலையில் தற்பொழுது அவர் கைது செய்யப்பட்டிருப்பது குறிப்பிடத்தக்கது. தொடர்ந்து இந்த விசாரணைக்கு பின்னர் அவர் இந்த வீடியோ குறித்து மன்னிப்பு கேட்பாரா அல்லது அடுத்த கட்டமாக எழுத்துப்பூர்வம் குறிப்பாக மாற்றுத்திறனாளிகள் குறித்து அவர் அவதூறாக கருத்துக்களை பதிவிட்ட அடிப்படையில் தான் இந்த புகாரானது கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதே நேரத்தில் அசோக் நகர் பள்ளியில் பேசியது, மற்ற பள்ளியில் பேசிய வீடியோ காட்சிகள் எல்லாம் காவல்துறை ஆய்வு செய்ய வேண்டியிருக்கிறது. இந்த வீடியோக்கு பின்னர் அவர் மீது என்னென்ன பிரிவின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்படுகிறதோ அந்த பிரிவின் அடிப்படையில நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி அடுத்த கட்டமாக சட்ட நடவடிக்கை எடுப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது நன்றா. அதே போல குறிப்பாக அந்த வீடியோல சொல்லியிருந்தது, அமைச்சருடைய சீற்றத்துக்கு பதில் கொடுக்க வேண்டிய இடத்துல இருக்கிறேன், அதுக்கும் நான் தயாராக இருக்கிறேன் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் சொல்லியிருந்தார். இது தொடர்பாக விளக்கம் அளிக்க அவருக்கு ஏதேனும் வாய்ப்பு கொடுக்கப்படுமா? அது தொடர்பான விவரங்கள். நிச்சயமாக அவர் ஏற்கனவே நேற்றைய தினம் வெளியிட்டிருக்கக்கூடிய வீடியோவில் காவல்துறை விசாரணைக்கு முழு ஒத்துழைப்பும் அதே போல தான் பேசிய கருத்திற்கு உரிய விளக்கம் அளிப்பதாக தெரிவித்திருந்த நிலையில் தான் அவர் கைது செய்யப்பட்டிருக்கார். தொடர்ந்து இந்த சர்ச்சைக்குரிய விவகாரம் குறித்து அவருடைய விளக்கத்தையும் கேட்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது காவல்துறை தரப்புல. அதே நேரத்தில் அவர் அடுத்த கட்டமாக இது குறித்து என்ன பதில் அளிக்க இருக்கிறார் என்பது குறித்து அடுத்த கட்ட விசாரணையும் காவல்துறை தரப்பில் செய்யப்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. நிச்சயமாக தற்போது ரகசிய இடத்துல இந்த விசாரணை அப்படின்றது நடந்துட்டு வரதா சொல்லியிருக்கிறீங்க. எத்தனை மணி நேரங்களுக்கு இந்த விசாரணை நீடிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது? என்னென்ன பிரிவுகளில் வழக்கு பதிவு செய்வதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது? நீதிமன்றத்தில் அவர் இன்றே ஆஜர்படுத்தப்படுவாரா? அது தொடர்பான விவரங்கள். அதாவது மாற்றுத்திறனாளிகள் வன்கொடுமை தடுப்பு சட்டத்தின் கீழ் தான் அவர் மீது புகார் அளிக்கப்பட்டிருக்கிறது. மாற்றுத்திறனாளிகள் குறித்து அவதூறு கருத்து பேசியது மட்டுமல்லாமல் அந்த ஆசிரியரிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதாக ஏற்கனவே அவர் மீது புகார் எழுந்திருந்த நிலையில் இந்த வழக்கானது பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அதே நேரத்தில் அமைச்சர் அன்பில் மகேஷ் தன்னுடைய பள்ளிக்கல்வித்துறை சார்ந்த ஆசிரியரிடம் அவர் வாக்குவாதத்தில் ஈடுபட்டவரிடம் நான் சும்மா விட மாட்டேன், சட்ட ரீதியாக நடவடிக்கை எடுக்கப்படும் என்று ஏற்கனவே தெரிவித்திருந்த நிலையில் தற்போது அவர் கைது செய்யப்பட்டிருக்கார். அடுத்த கட்டமாக இந்த வழக்கில் என்ன பிரிவின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்படுகிறது, இந்த ஒரு புகாரோடு இந்த வழக்கு பதிவு நின்று இருக்கிறதா, மற்ற வீடியோ அடிப்படையில் வேற சட்டப்பிரிவின் கீழ் அவர் மீது வழக்கு பதிவு செய்யப்படுகிறதா என்பது குறித்தெல்லாம் ஒரு முழுமையான விவரம் வெளியான பிறகு அடுத்த கட்ட நடவடிக்கை குறித்து தெரிய வரும். நிச்சயமாக பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியிருக்கக்கூடிய மகாவிஷ்ணுடைய இந்த பேச்சை தொடர்ந்து அரசியல் கட்சி பிரமுகர்கள் பெரும்பாலான எல்லோரும் கூட கண்டனத்தை பதிவு செய்திருந்தாங்க. அதே போல தமிழக பள்ளிக்கல்வித்துறையினுடைய செயல்பாடுகளுக்கும் பல அரசியல் கட்சி தலைவர்கள் கண்டனத்தை பதிவு செய்திருந்தாங்க. இந்த நிலையில தற்போது அவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். அடுத்தடுத்த கட்ட நகர்வுகளை எப்படி எதிர்பார்க்கலாம்? நிச்சயமா நேற்று பள்ளிக்கல்வித்துறையுடைய அமைச்சர் பேசும்போது இவர் மீது உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்று தெரிவித்திருந்தார். அதே நேரத்தில் பள்ளிக்கல்வித்துறை சார்பாக ஒரு நீண்ட விசாரணையும் நடத்துவதற்கு உத்தரவிடப்பட்டிருக்கிறது. குறிப்பாக 3 முதல் 4 நாட்களுக்குள் இந்த நிகழ்ச்சி நடத்துவதற்கு யார் அனுமதி அளித்தார், இதில் யார் யாரெல்லாம் தவறு செய்தார்கள் என்ற ஒரு விசாரணை அறிக்கையை தாக்கல் செய்யுமாறு தெரிவித்திருந்த அடிப்படையில் பள்ளிக்கல்வித்துறை செயலர் தலைமையில் இந்த விசாரணை நடைபெற்று வருகிறது. நேற்று இணை இயக்குனர் நேரடியாக பள்ளிக்கே சென்று விசாரணை மேற்கொண்டார். 2 தலைமை ஆசிரியர்களும் பணியிட மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறார்கள். இந்த விவகாரத்தை பொறுத்தளவு தலைமை ஆசிரியர்கள் மட்டும்தான் தவறு செய்தார்களா, மற்ற நபர்கள் யாரும் இதில் இந்த நிகழ்ச்சி எப்படி நடத்தப்பட்டது, குறிப்பாக
இது போன்ற மத சார்ந்த நிகழ்ச்சிகளை பள்ளியில் நடத்தக்கூடாது என்ற உத்தரவு இருக்கும் போது யார் இந்த நிகழ்ச்சியை நடத்துவதற்கு உத்தரவு பிறப்பித்தது உள்ளிட்ட பல்வேறு கேள்வி எழக்கூடிய நிலையில ஒரு விரிவான விசாரணையை பள்ளி கல்வித்துறை சார்பாக செய்யப்பட்டு வரக்கூடிய நிலையில் காவல்துறையுடைய நடவடிக்கை, சட்ட நடவடிக்கை, குறிப்பாக மாற்றுத்திறனாளிகள் குறித்து அவதூறாக பேசியதாக இருக்கக்கூடிய புகாரின் அடிப்படையில் காவல்துறையுடைய சட்ட நடவடிக்கையும் இருக்கிறது. பள்ளி கல்வித்துறையுடைய துறை சார்ந்த விசாரணை ஒருபுறம் நடந்தாலும் காவல்துறையுடைய சட்ட நடவடிக்கையும் ஒருபுறம் இருக்கிறது. நந்தா, நிச்சயமாக மறுபிறவி குறித்து மாணவர்கள் மத்தியில் பேசியது பெரும் சர்ச்சையை ஏற்படுத்திய இருக்கக்கூடிய சூழல்ல விமான நிலையத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அவருடைய ஆதரவாளரும் கூட அதில் எந்த தவறும் இல்லை அப்படின்றது ஒன்றில அந்த விளக்கத்தை கொடுத்திருந்தாரு. இந்த நிலையில மகாவிஷ்ணு சார்பில் சட்ட ரீதியாக இந்த வழக்கை எதிர்கொள்வதற்கு வழக்கறிஞர்கள் அணி ஏதேனும் தயாராக இருக்கிறதா? முன்ஜாமீன் தொடர்பாக ஏதேனும் முடிவெடுக்கப்பட்டிருக்கிறதா? கோகுல், கருத்துக்கு பலர் ஆதரவு தெரிவித்து வருகிறார்கள். குறிப்பாக அவருடைய சர்ச்சைக்குரிய பேச்சு குறித்து பல எதிர்ப்பு தெரிவித்த நிலையில் பாஜக உள்ளிட்ட பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்கள் இதற்கு ஆதரவு தெரிவித்து வருகிறார்கள். இந்த நேரத்தில் அவர் ஏற்கனவே முழு விசாரணைக்கு ஒத்துழைப்பு அளிப்பதாக தெரிவித்திருந்தார். குறிப்பாக வெளிநாட்டில் இருக்கக்கூடிய பல்வேறு சுற்றுப்பயணங்கள், அதாவது அவர் சிங்கப்பூர், துபாய், மொரிசியஸ் உள்ளிட்ட நாடுகளுக்கு ஏற்கனவே பயணம் செய்ய திட்டமிட்டிருந்ததாகவும், ஆனால் அந்த திட்டத்தை எல்லாம் ஒத்திவைத்து விட்டு தற்பொழுது அவர் இந்த விசாரணைக்காக தான் சென்னை திரும்புவதாக அந்த வீடியோவில் அவர் குறிப்பிட்டிருந்தார். விசாரணையில் வந்து செய்தியாளர்களையும் சந்திப்பதாக தெரிவித்திருந்தார். அதற்கு முன்பாகவே விமான நிலையத்தில் மகாவிஷ்ணுவை காவல்துறையினர் வந்து விசாரணைக்காக அழைத்து சென்றிருக்கிறார்கள். சைதாப்பேட்டை காவல் நிலையத்தில் பதிவு செய்யப்பட இருக்கக்கூடிய அந்த புகாரின் அடிப்படையில் தற்பொழுது இந்த நடவடிக்கை காவல்துறை தரப்புல மேற்கொள்ளப்பட்டிருக்கு. மாணவர்கள் மத்தியில் மூடநம்பிக்கையை விதைக்கும் வகையில் பேசிய மகாவிஷ்ணுவை தனிப்படை போலீசார் சென்னை விமான நிலையத்தில் வைத்து கைது செய்து ரகசிய இடத்தில் வைத்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். விவரங்களை செய்தியாளர் கோகுல் வழங்க கேட்டோம். விவரங்களுக்கு நன்றி கோகுல். தொடர்ந்து அண்மை செய்திகளுக்கு